அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு வேண்டுவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பகற்காலத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் சபையாய் ஒருமித்து கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தருடைய பெரிய பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்மோடு கூட சபையாய் கூடி வர முடியாதபடிக்கு தூர இடங்களிலும் அந்நிய தேசங்களிலும் வீடுகளிலும் இருந்து ஆராதனையில் கலந்து கொள்கிற அருமையான சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாருக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இவ்வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், அற்புதமாய் நடத்தினார். ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடம் பல விதமான பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நிறைந்த நாட்களுடையதாக இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பறந்து காக்கிற பட்சிகளைப் போல பாதுகாத்து கொண்டார். அவருடைய சிறைகளின்களே மறைத்து கொண்டார். தீமைகளுக்கு விலக்கி அவர் அற்புதமாய் நம்மை நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். வருகிற நாட்கள் குறிப்பாய் ஆண்டோட வருகை பிந்துமானால் 2021 வருஷம் உடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சோதரம். இந்த பகலிலும் உங்களோடு கூட நான் ஒரு சிறு வேத பகுதியை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். லூக்கா சுவிசேஷம் அதன் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடுகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வருடம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார், ஆசீர்வாதமாய் நடத்தினார். அலைகளும் புயல்களும் சூழ்ந்து கொண்ட வேளையிலே நம்முடைய வாழ்க்கை படகு மூழ்கி போகாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். தள்ளாடின வேளைகளிலே கரம் பிடித்து நடத்தினார். இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க என்னால் கூடாது என்று சொன்ன வேளைகளிலே ஆண்டவர் நம்மை தோள்மையில் சுமந்து கொண்டு இதுவரைக்கும் கொண்டு வந்தார். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒருவமே நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சொன்ன 38 ஓமைகள் சுவிசேஷங்களில் இருக்கிறது. இது 21வது ஓமை. இயேசு சொன்ன 38 ஓமைகளில் இது 21வது ஓமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன ஓமை நமக்கு மிகவும் பழக்கமானது. பிரைஸ் தி லார்ட். ஒருவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம். அனுகூலமான மண்வளமுள்ள உரமுள்ள செழிப்பான தன் திராட்சை தோட்டத்தில் காய்க்கத்தக்க எல்லா சூழ்நிலைகளும் உள்ள ஒரு திராட்சை தோட்டத்தில் அவன் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 3 வருஷமாய் அதிலே கனி தேடியும் அதிலே கனி இல்லை. 3 வருஷம் என்கிறது ஒரு அத்தி வளர்ந்து காய்க்கத்தக்க கலிலே காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 ஆண்டுகளாய் கனி தேடியும் அதிலே கனி இல்லாமற் போயிட்டு. சாதாரணமாக யாரும் நிழல் தரும் விருட்சங்களை திராட்சை தோட்டத்திலே நடுகிறதில்லை. அதற்கு சில காரணங்கள் உண்டு. அந்நிழல் தரும் மரத்தினுடைய இலை தழைகள் விழுந்து திராட்சை தோட்டத்துக்கு கேடு விளைவிக்கும். திராட்சை தோட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய சூரிய வெளிச்சத்தை தடை பண்ணிவிடும்.
திராட்சை கிடைக்க வேண்டிய உரம், நீர் இவற்றை அவை எடுத்துக்கொள்ளும். ஆனபடியினால் சாதாரணமாக நிழல் தரும் விருட்சங்களை திராட்சை தோட்டங்களிலே நடுகிறதில்லை. ஆனால் இந்த திராட்சை தோட்டக்காரர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளும் உள்ள ஒரு திராட்சை தோட்டத்திலே அந்த அத்தி நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதிலே அவர் எதிர்பார்த்ததெல்லாம் அது தனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது கனி கொடுக்கவில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்தில் கனியை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் கனி கொடுக்கும்படியாய் நமக்கு ஏற்படுத்தினவை. நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், சுகபலன், ஐஸ்வர்யம், வாழ்க்கையின் எல்லா வசதிகளும் அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மையப்படுத்தி அவருக்கு என்று கனி கொடுக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அனுகூலமாக்கி கொடுக்கிற ஆண்டவர் நம்மிடத்துல கனியை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த வருஷம் முழுவதும் நம்மை அற்புதமாக நடத்தினார். எவ்வளவு பிரதிகூலமான சூழ்நிலைகள், அலைகளும் புயல்களும் ஓங்கி அடித்த வேளையிலே வாழ்க்கை படகு மூழ்கி போகுமோ என்று நாம் நினைத்திருந்த வேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் செய்தித்தாள்களை பார்த்தபோது, தொலைக்காட்சி பெட்டிகளிலே நாம் செய்திகளை பார்த்த பொழுது, நம்முடைய கைபேசிகளிலே காரியங்களை பார்த்த பொழுது, உலகத்தின் நானாபாகங்களிலே பூமியின் உருண்டையின் மேல் சம்பவித்த காரியங்களை கண்டு நடுநடுங்கி பதைபதைத்திருந்த நாட்களிலே தேவன் நம்மை அற்புதமாய் 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 பாதுகாத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? அவருக்காய் கனி கொடுக்கும்படியாக, அவருக்காய் கனி கொடுக்கும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில நாம் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், நன்மைகளும், கிருபைகளும் ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பிரயோஜனப்படும்படியாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கிரயமாய் வாங்கிக் கொள்ளப்பட்ட ஒருவன் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படியாகவே சோதரம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு முறை பெத்தானியாவில் இருந்து வருகிற போது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். நாம் வேதத்தில் அதை வாசிக்கிறோம். அப்பொழுது இலைகளோடு கூடிய ஒரு அத்தி மரத்தை அவர் கண்டார். பிரைஸ் தி லார்ட். இலைகளோடு கூடிய ஒரு அத்தி மரத்தை அவர் கண்டு அதனிடத்தில் ஏதேனும் அகப்படுமோ என்று பார்க்க போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் நாம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, அதை 13ஆம் வசனத்தில் இவனமாய் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. Praise the Lord. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டார். அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசியோடு வந்த இயேசு அந்த 12ஆம் வசனம் மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருடைய பசி ஆற்றத்தக்க ஒரு கனியை தேடினார். ஹல்லேலூயா. தூரத்திலே பார்த்தபோது இலைகளோடு கூடிய ஒரு அத்திமரம் நின்றது. ஹல்லேலூயா. அத்திமரம் இலையோடு இருக்கிறது என்றால் அதிலே கனி இருக்கிறது என்ற அர்த்தம். காரணம், இலையுதிர் காலத்துல இலைகள் எல்லாம் விழுந்து போன பிற்பாடு ஹல்லேலூயா சோதரம் அத்தியானது பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். பூத்து காய்க்க ஆரம்பித்த பிற்பாடு ஹல்லேலூயா சோதரம் கொடும் வெயிலிலே அதனுடைய இளம் பூக்களும் கனிகளும் ஹல்லேலூயா காய்ந்து விழுந்து விடாதபடிக்கு அவன் மேல் பச்சை பசேலென அத்தியினுடைய இலைகள் அதன் மேல் தணலாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இலை ஒரு அத்தியில இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அதில் கனி இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா.
இயேசு இலைகளோடு கூடிய ஒரு அத்தி மரத்தை கண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பௌதிகமான ஆசீர்வாதங்களினாலே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பசுமை உள்ளதாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இலைகள் ஏராளம் இருக்கிறது, ஆனால் அந்த இலைகளுக்கு அடியிலே ஆண்டவருடைய பசி ஆற்றத்தக்க கனி இருக்கிறதா என்று பார்க்க வந்தார். தன்னுடைய பசி ஆற்றத்தக்க கனி அதிலே இருக்கிறதா என்று பார்க்க வந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அதிலே கனி இல்லை. ஏன் கனி இல்லை என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது அத்திப்பட காலமாயிராதபடியால். ஹல்லேலூயா. அது அத்திப்படத்தினுடைய காலம் அல்ல, அது சீசன் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அத்திப்பழத்தினுடைய காலமல்லாத காலத்தில் இயேசு கனியை தேடி அதில் கனி இல்லாதபடியினாலே அதை சபித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சரியா? நியாயமா? ஆம், நியாயம். ஏன்? எல்லா அத்திகளும் காய்க்கிற காலத்துல இந்த அத்தி காய்த்தால் மற்ற அத்திக்கும் இந்த அத்திக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்து மனிதர்கள் எல்லாம் அனுகூலமான சூழ்நிலைகளில் காய்க்கிறார்கள். ஆனால் ஒரு விசுவாசி என்கிற அத்தி, ஒரு கிறிஸ்தவன் என்கிற அத்தி, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் என்கிற அத்தி, ஹல்லேலூயா, காலங்கள் சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் இருக்கிற போதும் ஹல்லேலூயா கர்த்தருக்காய் கனி கொடுக்க அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரர் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் எப்போது பாடினது என்று சொல்லி அந்த சங்கீதத்தினுடைய மேற்பகுதியில் அடைப்புக்குறிக்குள் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிப்போம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடணும். இவன் சங்கீதம் பாடுகிறான். எப்பொழுது? பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் நாட்டில் எங்கும் தனக்கு இருக்கத்தக்க வாய்ப்பில்லாமல் தன் ஜீவனை காத்துக்கொள்ள நாடு விட்டோடி பிரைஸ் தி லார்ட் அமலேக்கியருடைய தேசத்திலே போய் அபிமெலேக்குடைய அரண்மனையின் வாசலிலே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஜனங்கள் எல்லாம் வந்தவனை பார்க்கிறார்கள். இவன் தாவீது அல்லவா? இவனை குறித்தல்லவா இஸ்ரவேலின் ஸ்திரீகள் எல்லாரும் சவுல் 1000 கொண்டான், தாவீதோ 10,000 கொண்டான், இவனை குறித்தல்லவா பாடினார்கள். அந்த தாவீது தானே இவன், அப்படி என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இதை செவிமடுத்த தாவீது தன்னை அவர்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள், தன்னை அவர்கள் கொண்டு போடுவார்கள் என்று நினைத்து பிரைஸ் தி லார்ட் அவன் பித்தம் கொண்டவன் போல நடிக்க ஆரம்பித்தான். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் அவன் உமிழ் நீரை பாய்ச்சி ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்க ஆரம்பித்தான். அரண்மனைக்கு வருகிற அபிமெலேக்கு தன்னுடைய அரண்மனை வாசலில் பைத்தியக்காரன் ஒருவன் இருக்கிறதை பார்த்து தன் ஊழியக்காரரை பார்த்து சொன்னா, இங்க பைத்தியக்காரங்க இல்லைன்னு வச்சா இவனை கொண்டு வந்து என் வாசல் உட்கார வச்சிருக்கீங்க, விரட்டுங்க அப்படி அண்ணா. அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்கள் தங்கள் கைகளில் தடிகளையும் கல்லுகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு பேய்நாயை விரட்டுகிறது போல தாவீதை விரட்டுகிறார்கள். ஓடு பைத்தியக்காரா என்று சொல்லி விரட்டுகிற பொழுது அவனால் விரட்டி விடப்படுகையில் அவன் பாடுகிறான், நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற போது மட்டுமல்ல, அபிமெலேக்குடைய வாசலிருந்து ஒரு பைத்தியக்காரனை போல நான் விரட்டப்படுகிற பொழுதும் நான் கர்த்தரை துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் அனுகூலமாய் இருக்கிற பொழுது ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் இருக்கிற போது தேவனுடைய பிள்ளைகளாகிய அத்திகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் கனி தேடினார், அது கனிகாலம் அல்ல, ஆனபடினால அதுல கனி இல்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனுகூலமான சூழ்நிலைகள் மட்டும் ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா கிறிஸ்தவர்களாய் இருந்தால் போதாது. பிரதிகூலமான சூழ்நிலைகளிலும் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவனாய், நல்ல விசுவாசியாய், கனி கொடுக்கிற ஒரு விருட்சமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் இருக்கிற போது எப்படி இருக்கிறது? ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறார், பிரைஸ் தி லார்ட், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் கனிகள் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எப்ப வாசிங்க? ஸ்தோத்திரம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் என் தேவனுக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். களி கூறுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எப்ப நம்ம சந்தோஷமா இருப்போம்? எப்ப நம்ம ஆராதிப்போம்? எப்ப நம்ம ஆலயத்துக்கு வருவோம்? எப்ப நம்ம முழங்காற்படியிடுவோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாழ்க்கையில் நஷ்ட கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அல்லேலூயா ஸ்தோத்திரம் வருகிற வேளைகளிலே நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிறோமா? கனி கொடுக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் இல்லை. அப்போ உனக்கு ஒரு நம்பிக்கை, வேற என்ன இருக்கிறது? திராட்சை செடி இருக்கு. திராட்சை செடியாக இருக்க அப்படி, திராட்சை செடியில் பழம் இல்லாமற் போனாலும், அப்போ ஒலிவ மரமாக இருக்க. இப்போ ஒலிவ மரத்திலே ஒண்ணு இல்லை. பிரைஸ் தி லார்ட். வயல் இருக்க, வயல்ல யாரும் அதுவும் இல்லை. பிரைஸ் இல்லை. ஆடுகள் இருக்க, ஆடும் மந்தையும் போயிட்டு, மாடுகள் இருக்க, அதுவும் போயிட்டு. இது எல்லாம் போனாலும், எல்லாம் போனாலும் நான் கல்லிய காலத்திலே காய்க்கும் என்று சொல்லி நம்பி இருந்த கல்லிய அத்திமரம் காய்க்காமற் போனாலும், திராட்சை செடியிலே பலம் இல்லாமற் போனாலும், அது ரெண்டு இல்லாட்டாலும் ஒலிவ மரத்திலாலும் கிடைக்கும் என்று நினைத்து அதுவும் கிடைக்காமற் போனாலும், இல்லை இவையெல்லாம் போனாலும் பசி ஆற்றத்தக்கபடி வயலில் கல்லில் ஏதாவது விளையுமே என்று பார்த்து அதுவும் விளையாமற் போனாலும், இல்லாவிட்டாலும் கல்லியா சோதரி ஏதோ ஆடு மாடு இருக்க அப்படின்னு நினைச்சு அது கூட இல்லாமற் போனாலும், சூழ்நிலைகள் எல்லாம் பிரதிகூலமாய் போனாலும், எல்லாம் பூஜ்யமாய் போனாலும், எல்லாம் நஷ்டப்பட்டாலும், எல்லாரும் என்னை விட்டு ஓடி ஒதுங்கி கொண்டாலும், அப்பொழுதும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். பிரைஸ் தி லார்ட். அனுகூலமான சூழ்நிலைகளிலே கனி கொடுக்கிறவன் அல்ல ஒரு கிறிஸ்தவன். பணம் இருக்கிற போது கல்லிலே கொடுக்கிறதை ஆண்டவர் விசேஷமா நினைக்கிறது இல்லை. இருந்தா தாராளமா கொடுத்துருவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒண்ணுமே இல்லாத இருக்கிற பொழுது இயேசு காணிக்கை பெட்டி அண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு ஏழை விதவை வருகிறாள். பிரைஸ் தி லார்ட். அவளை குறித்து அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டப்பட்டு போனவள், தன் சந்தோஷம் எல்லாம் நஷ்டப்பட்டவள். ஹல்லேலூயா. அவள் காணிக்கை போடுகிறாள். என்ன காணிக்கை போட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 காசு. வாசிங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து, அவளுடைய சூழ்நிலை பாருங்க. ஏழையான விதவை. ஒன்னாவது ஏழை தரித்திரம், இரண்டாவது கணவனை இழந்த ஒரு விதவை பெண். அந்த அருமை தாய் கலலி என்ன செய்கிறாள்? ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். 2 காசை போட்டாள். ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஒரு உதாரணம், 1 ரூபாய்க்கு சரியான 2.50 பைசாவை போட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைசல் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். இயேசு என்ன சொன்னார்? காணிக்கை பெட்டியின் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா அவள் தனக்குரிய எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். இனி மிச்சமில்லை அவள்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். அனுகூலமான ஒரு சூழ்நிலை அல்ல, கனிகாலம் அல்லாத ஒரு காலத்தில் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவள் போட்டு விட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கனி தேடினார். அது கனிகாலம் அல்லாதபடியினாலே இங்கு கனி இல்லை. பிரைஸ் தி லார்ட். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கனிகாலம் அல்லாத காலத்திலும் கனி கொடுக்கும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லது ஒட்டகம் எல்லாம் நஷ்டப்பட்டு போயிற்று.
ஆடு மாடெல்லாம் நஷ்டப்பட்டு போயிற்று, வேலைக்காரர்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு போனார்கள். பரவாயில்லை என்று நினைத்தான். பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய 10 பிள்ளைகளும் இறந்து போய்விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். வீட்டிலே 10 பிரேத பெட்டி இருக்கிறது. யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னதல்லாமல் வாய் தவறி ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லல. ஹல்லேலூயா. கனிகாலம் அல்லாத ஒரு காலம், பிரதிகூலமான காலம், துக்கமான காலம், வேதனை நிறைந்த காலம். அப்போது அவன் கர்த்தரை நம்பினான், அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தருக்காய் கனி கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த 6 வற்றி போயிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எலியாவிடத்துல சொன்னா, நீ கேரி தாற்றண்டையில போய் உட்கார்ந்துரு, அங்கே உன்னை போஷிக்கும்படி கால்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னார். கேரி தாற்றின் கரையிலே போய் எலியா உட்கார்ந்து கொண்டார். வேற ஒண்ணும் இல்லை பிரியமானுடைய. ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை நம்பினான். காலை மாலை காகங்கள் அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது. கேரி தாற்றினுடைய தண்ணீரை அவன் குடித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நாட்கள் சென்றது. திடீர்னு ஒரு நாள் காலையிலே அவர் பார்த்தபோது கேரி தாற்றினுடைய தண்ணீர் வற்றி போயிற்று. தான் நம்பி இருந்த, தான் மறைந்திருந்த, தன்னை போஷிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருந்த இடத்துல ஹல்லேலூயா அந்த 6 வற்றி போயிற்று. காகங்கள் வருகிறது நின்று போயிற்று. ஹல்லேலூயா. என்ன செய்வார் இல்லையா? ஹல்லேலூயா. நீ நம்பி இருக்கிற வருமானம் ஒருவேளை நின்று போகலாம், உன் தொழில் ஒருவேளை நஷ்டப்பட்டு போய்விடலாம். உதவுவேன் என்று சொன்னவர்கள் உனக்கு உதவாமற் போகலாம். ஆனால் அப்பொழுது நீ ஆண்டவரை நம்பலாம். அப்பொழுது நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவை நீ நம்பலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த 6 வற்றி போயிற்று. ஆண்டவர் எலியாவிடத்தில் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. நீ அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆல்ரெடி ஆர்டர்ட். நான் ஏற்கனவே அவளுக்கு சொல்லி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எலியாவுக்கு இந்த கேரித்து வற்று போன பிறகுதான் தெரியும் இன்னும் என்ன செய்கிறதுன்னு யோசித்தான். ஆனால் கேரித்து வற்றி போகிறதற்கு முன்னாகவே கல்லே சாரபாத்தில் கல்லை விதவைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், சோதனைகள் வருகிறதற்கு முன்னதாகவே உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 6 வற்றி போனால் உன்னை போஷிக்க ஒரு சாரபாத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காகங்களுடைய வரவு நின்று போனால் ஹல்லேலூயா உன்னை போஷிக்க தேவன் ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் சாரிபாத்துக்கு சென்றான். பட்டண வாசலில் அவன் உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு ஹல்லேலூயா ஏழை ஸ்திரீ, ஒரு விதவை, பிரைஸ் தி லார்ட், அவள் ஹல்லேலூயா விறகு சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவளை கூப்பிட்டேம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். அவள் தண்ணீர் எடுக்க போகிற வேளையில எலி அவளை மறுபடியும் கூப்பிட்டு சொன்னான், கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். கொஞ்சம் அப்பம் கூட என் கையில, உன் கையில கொண்டு வா. தண்ணி கொண்டு வர சொன்ன, நீ கொண்டு வர போற, கொஞ்சம் அப்பம் கூட கொண்டு வா என்று சொன்னான். அதற்கு அவள் அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறாள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவரை கொண்டு ஆணை போட்டு சொல்லுகிறேன், ஐயா என் வீட்டில் ஒரே ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் வேற ஒண்ணும் இல்லை என்று சொல்லி உம்முடைய கர்த்தராகி தேவனுடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கனிகாலம் அல்லாத ஒரு காலம், என்னுடைய வாழ்க்கை செடித்திருந்த ஒரு காலம் இருந்திருந்தது. என் கணவன் வாழ்ந்திருந்த காலம் இருந்திருந்தது. அந்த கனிகாலத்தில் நீ வந்திருந்தால் உனக்கு அறுசுவை உண்டு கொடுத்திருப்பேன். ஆனால் எனக்கு இது கனிகாலம் அல்லாத காலம். எல்லாம் நஷ்டப்பட்டு நான் ஒரு ஆண்மகனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பானையில ஒரு பிடி மாவும்
கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எலியா சொன்னா, நீ போய் உன் வார்த்தையின்படி உன்னுடைய நீ சொன்னது போல ஆயத்தப்படுத்து. அந்த ஒரு பிடி மாவையும் அந்த எண்ணெயும் கொண்டு நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். யோசித்து பாருங்க. ஆக இருக்கிறது ஒரு பிடிமா, கொஞ்சம் எண்ணெய். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லுகிறான், நீ போய் சொன்னது போல செய். ஆனா முதலில் சுடுகிறத நீ என்னிடத்தில் கொண்டு வா. முதல் சுடுகிறதை என்னிடத்தில் கொண்டு வா. ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கனிகாலம் அல்லாத ஒரு காலம். அத்தியில கனி தேடினார், அத்தியில கனி இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில கனிகாலம் அல்லாத காலத்துல, பிரதிகூலமான காலத்துல, சோதரம் துன்பங்கள் சூழ்ந்து கொள்கிற காலத்துல ஆண்டவருக்கு என்று நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவள் போனாள். பிரைஸ் தி லார்ட். அடைசுட மாவை கலக்கி இருந்த எண்ணெயை தேய்த்து அவள் அடை சுட ஆரம்பித்தாள். நான் நினைக்கிறேன், அவள் முதல் அடையை சுட்டு எடுத்ததும் அவள் பிள்ளை பக்கத்தில் இருந்துறேம்மா கொடுமா. பிரைஸ் தி லார்ட். எங்க அப்பா இறந்த பிற்பாடு எனக்கு தராமாங்க அம்மா சாப்பிடவே மாட்டா. அம்மா எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளை ஆசையோடு இருந்தது. ஆனால் அவள் இதயத்தை கல்லாக்கினாள். அடே எடுத்துக்கொண்டு தண்ணீரோடு எலியாவினிடத்தில் நடந்தபோது நான் நினைக்கிறேன், அவளுடைய பிள்ளை அவளுக்கு பின்னாக அழுது கொண்டு வந்திருக்கும். ஆனால் அவள் அந்த கனிகாலம் அல்லாத காலத்திலும் கர்த்தருக்காய் கனி கொடுக்க தீர்மானித்தாள். அல்லது தன் மரணத்திற்காக கடைசி அவ சொல்லும் போது சொல்லுகிறா, பிரைஸ் தி லார்ட், இதை சாப்பிட்டு நாங்க என்ன செய்ய போறோம்? பிரைஸ் தி லார்ட். இதோ நானும் என் குமாரனும் இந்த ஒரு பிடி மாவை இந்த கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு அடை உண்டாக்கி சாப்பிட்டுட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். நான் விறகு பொறுக்கதே பாருங்கய்யா, 2 சொல்லிதான் பிறக்கிறேன், அவ்வளவு போதும் எங்களுக்கு. காரணம் இந்த ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தானே இருக்கு. இதை கொண்டு எனக்கு என் மகனுக்கும் ஏதோ உண்டாக்கிட்டு சாப்பிடுறோம். ஹல்லேலூயா. என்னுடைய கடைசி சாப்பாட்டுக்காக நான் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன். இதோடு கூட எல்லாம் முடிய போகிறது. ஹல்லேலூயா. இனி ஒரு முறை நான் விறகு பொறுக்க வரமாட்டேன். இனி ஒரு முறை எனக்கு அடை சுட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லை, எல்லாம் நஷ்டப்பட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை. தீர்க்கதரிசி சொல்கிறான், ஹல்லேலூயா, நீ போய் முதல்ல கொண்டு வா. பஞ்சகாலம் முழுவதும் உன் பானையில மாவும் குறையாது, உன் கலசத்தின் எண்ணெயும் குறையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கனிகாலம் அல்லாத காலத்திலும் நீ கர்த்தரை நம்பலாம், கர்த்தரை நம்பலாம், கர்த்தரை நம்பலாம். ஹல்லேலூயா. அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா, பஞ்சகாலம் முழுவதும் அவனும் அவள் வீட்டாரும் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவள் செய்தபோது அவளும் இவனும், பிரைஸ் தி லார்ட், அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கனிகாலம் அல்லாத ஒரு காலம். என்னால் அது முடியாது, எல்லாம் அஸ்தமிச்சு போயிட்டு கடைசி சாப்பாடு இல்ல. பிரியமானவர்களே, நம்ம அநேகர் அப்படி நினைத்திருந்த நாட்கள் இருந்திருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஒரு வாழ்க்கை இல்லை. பிரைஸ் தி லார்ட். இனி ஒரு சந்தோஷமான நாள் இல்லை. இனி ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு நாள் வராது. எல்லாம் அஸ்தமித்து போய்விட்டது என்று நினைத்து அழுத நாட்கள், ராக்காலம் முழுவதும் தூங்காம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அழுதுகிட்டே இருந்த நாட்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வீடு உண்டாகுமா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு இனி ஒரு நன்மை உண்டாகுமா? என்னெல்லாம் நினைச்சு கதறணுமே. ஹல்லேலூயா. அந்த கனிகாலம் அல்லாத காலத்திலும் தேவன் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இப்படி
இப்பொழுது நீ வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு கனி கொடுக்கும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆனபடியால் சூழ்நிலைகள் பிரதிகூலமானதுனால நம்ம கனி கொடுக்காம இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா அத்திகளும் காய்க்காது இருக்கிற போது இந்த அத்தி காய்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அத்தியாலும் காய்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிற போது தேவனுடைய பிள்ளையாகிய விசுவாசியாகிய யூதனாகிய அத்தி கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தீமோத்தேயுடைய நிருபத்திலே நான் வாசிக்கிற போது ஹல்லேலூயா அப்போஸ்தலன் சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. பிரைஸ். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இன்னைக்கு பலரும் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம இருக்க சமயம் கிடைக்காதனால. சமயம் கிடைச்சிருந்தா வந்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு சமயம் கிடைச்சோ கிடைக்கலையோ நீ அதை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சமயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லாத. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஹல்லேலூயா ஊழியம் செய். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருக்கு ஆராதனை செய். ஹல்லேலூயா. சோதரம். அப்ப சூழ்நிலைகள் ஹல்லேலூயா பிரதிகூலமாய் இருக்கிறதுனால நம்ம கனி கூடாமல் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிலே கனி தேடினார், கனி இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பகலிலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கனியை தேடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவோம், ஆண்டவரே கடந்த காலங்களில் உம்முடைய பசி ஆற்றத்தக்க ஒரு கனி கொடுக்க என்னால் முடியாமற் போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த அத்தியில 3 வருஷமாய் அவன் கனி தேடுகிறான். இந்த 3 வருஷத்துக்குள்ள அது வளர்ந்து கனி கொடுத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கனி இல்லை. இனி இதை வெட்டி போடு. வெட்டி போடு இருக்க அவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அவரு இது ஏன்? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஏன் இது என் நிலத்தை கெடுக்கிறது? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை இவ்வளவு செழிப்பான இடத்திலே நான் நட்டது, என் திராட்சை தோட்டத்திலே நட்டது, நிலமும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீரும் இதற்கு கொடுத்தது, வேலி கட்ட இதை பாதுகாத்தது எல்லாம் எனக்கு கனி கொடுக்கத்தானே. இது கனி கொடுக்கவில்லையே. இது ஏன் என் நிலத்தை கெடுக்கிறது, வியர்த்தமாக்குகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஒரு தப்பும் செய்யல. அல்ல அப்படியே நின்னுச்சு. பிரைஸ் தி லார்ட். 3 வருஷமா ஹல்லேலூயா தண்ணி குடிச்சு ஹல்லேலூயா ஓரம் சாப்பிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 3 வருஷமா நல்ல செழிப்பா நிக்கு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்காக அல்ல. ஹல்லேலூயா எஜமானுக்கு கனி கொடுக்கும்படியாய் உன்னை தன் நிலத்திலே நட்டிருந்தார். எஜமானுக்கு கனி கொடுக்கும்படியாய் அவருடைய தோட்டத்திலே உன்னை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு கனி கொடுக்கும்படியாய் அவருடைய சபையிலே உன்னை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் கனி கொடாமற் போனால் என்ன சம்பவிக்கும்? பிரைஸ் தி லார்ட். இதை வெட்டி போடு, இதை வெட்டி போடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் கடந்த நாள்ல சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். செயல்படாமல் இருக்கிறதும் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யாமற் போனால் பாவம். பிரைஸ் தி லார்ட். பாவத்துக்கு அநேக விளக்கங்கள் வேதத்தில் இருக்கிறது. தீய நோக்கம் பாவமா? பிரைஸ் அப்படின்னா இருக்கு. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமற் போனால் பாவம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தின ஒரு காரியத்தை நீ செய்யாமற் போகிறது பாவம். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து பெற்றுக்கொண்டவன் யோமேல இயேசு சொல்லுகிற போது 1 தாலந்து பெற்றுக்கொண்டவனே என்ன தப்பு செய்தான்? ஒரு தப்பும் செய்யலையே. அவன் வாங்கிட்டு போய் புதைச்சு வச்சான், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். வேற ஒன்றும் செய்யல. ஆனால் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் சொல்லுகிறார், சோம்பலும் பொல்லாதவனுமாகிய ஊழியக்காரனே, சோம்பனும் பொல்லாதவனுமாகிய ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. நீ இந்த 1 தாலந்தை கொண்டு செயல்பட்டு இருக்க வேண்டும். இதை நீ பிரயோஜனப்படுத்தி இருக்கணும். ஆனா நீ அதை செய்யல. சோம்பலும் பொல்லாதவனுமாகிய ஊழியக்காரனே, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவனை கையும் காலும் கட்டி எங்க தள்ளுங்க? புறம்பான இருளில் எங்க அழுகையும் பற்கடிப்புமாய் இருக்கும். அவன் விபச்சார பாவம்னு நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். கொலை செய்கிறது பாவம்னு தெரியும். களவு செய்கிறது பாவம்னு தெரியும். சும்மா இருக்கிறது பாவமா? பிரைஸ் தி லார்ட். எஸ்.
Praise the Lord. நீ செயல்படாமல் இருக்கிறது, கர்த்தர் உன்னை ஏற்படுத்தின காரியத்தை செய்யாமல் இருக்கிறது பாவம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அத்தி கனி கொடுக்கும்படியாய் நடப்பட்டிருந்தது. ஆனால் அது கனி கொடாமற் போயிற்று. அவர் சொன்னா வெட்டி போடு. 2020 முழுவதும் பார்த்தேன், எத்தனையோ விருட்சங்கள் வெட்டப்பட்ட போது நான் இதை என் நிலத்திலே, என் திராட்சை தோட்டத்திலே பத்திரமாய் பாதுகாத்து உரமிட்டு நீரூற்றி வேலிகட்டி பாதுகாத்தேன். கனி கொடுக்கவில்லையே, இதை வெட்டி போடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப தோட்டக்காரன் சொன்னா, ஹல்லேலூயா, இந்த ஒரு வருஷம் பிரைஸ் ஒன் மோர் இயர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷம் கூட இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி, நான் மறுபடியும் ஒண்ணு செய்யலாம், இதை சுற்றிலும் நான் கொத்தி எரு போடுவேன். எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். இனிமேல் அதை வெட்டி போட. இவ்வளவு நாளும் பார்த்தேன், கனி கொடுக்கல. உண்மை ஒரு வருஷம் கூட இருக்கட்டும், ஒரு வருஷம் கூட இருக்கட்டும். கொஞ்சம் கூட நான் கொத்துகிறேன், கொஞ்சம் கூட இதற்கு நான் வசதிகளை கொடுக்கிறேன், கொஞ்சம் கூட இதற்கு கலடி வேர்களுக்கு காற்று கிடைக்கத்தபடி நான் இதை கொத்தி விடுகிறேன். இது மறுபடியும் இதனுடைய வேர்கள் பலமாய் கலடி போகத்தக்கபடி நீரும் உரமும் இதற்கு கிடைக்கத்தபடி இதனுடைய நிலத்தை நான் கொத்தி விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டா நம்ம வெட்டி போடலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புதமாய் கடந்த நாட்களை நடத்தினார். நம்முடைய ஆயுசு நாட்களோடு கூட ஹல்லேலூயா ஒரு ஆண்டை கூட கூட்டி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி வெறும் 4 நாட்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 362 நாட்கள் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்திலும் போயிட்டு நம்ம எப்படி செலவழிச்சோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிள்ளைகிட்ட கேட்கும், ஏண்டா உன்கிட்ட 10 ரூபா கொடுத்தல என்னடா செய்த? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவன் சொன்னான், பலூன் வாங்கின, அப்படியே ஊதுன, தப்புன்னு போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். போட்டு அடிக்கும். அந்த 10 ரூபாய விருதா செலவழிச்சிட்டே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்நாளில் எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மணி நேரங்களை நாம் விருதாய் செலவழித்து விட்டோம். 100 ரூபாய் தொலைந்து போயிருந்தால் திரும்ப நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம். நம்முடைய வீடு நஷ்டப்பட்டு போயிருந்தால் திரும்ப வேறொரு வீட்டை கட்டி கொள்ளலாம். நம் தொழில் நஷ்டப்பட்டு போயிருந்தால் வேறு தொழிலை நாம் தேடிக்கொள்ளலாம். ஆனால் நாம் விரயமாக்குற நாட்களை, விரயமாக்கின வருஷங்களை, நாம் விரயம் செய்த சமயத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள என்ன வழி இருக்கிறது? ஹல்லேலூயா. ஒரு வழியும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆனபடினால இனியுள்ள நாட்கள் ஆகலும், இனியுள்ள காலத்தை ஆகலும் கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாற்ற நம்மை அர்ப்பணிப்போம். பிரைஸ் ஆண்டவிடத்தில் சொல்லலாம், எனக்கு இவ்வளவு சுகபலனை தந்தீர், இவ்வளவு ஆரோக்கியத்தை தந்தீர், இவ்வளவு வசதிகளை தந்தீர், இவ்வளவு வாய்ப்புகளை தந்தீர், என்னுடைய வாழ்க்கையில் இல்லாதிருந்த நன்மைகளை எல்லாம் நீர் கொடுத்தீர். பிரைஸ் தி லார்ட். எங்க போய் யாரிடத்துல போய் எப்படி ஜீவிப்பேனெல்லாம் நினைச்சேன். ஆனா அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் என் தெய்வம் என்னோடு கூட இருந்து எனக்கு அற்புதங்களை செய்து என்னை இதுவரை கொண்டு வந்தீரையா. நான் கொடுக்க வேண்டிய பிரமாவாய் கனி கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். கனி கொடுத்தா மட்டும் போதாது. ஹல்லேலூயா. யோவான் 15 வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதிக கனிகளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கனி கொடுத்தா போதாது, அதிக கனி கொடுக்கணும். அதற்காகத்தான் அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதிக கனி கொடுத்தா போதாது, மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப். அப்ப அதிக கனிகளை கொடுக்கணும், மிகுந்த கனிகள், மோர் ஃப்ரூட்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி கொடுக்கும்? எவ்வளவு கனி கொடுத்தோம் இந்த வருஷத்துல? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் எவ்வளவு வாழ்ந்தோம்? இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள் இருக்கிறோம். ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் கிருபையாக நமக்கு 2021 தந்தார். நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். நான் ஆண்டவருக்காய், சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்லும், 90ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதித்தரலும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளையும் நான் எண்ணணும். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையில் நீர் கொடுக்கிற அந்த நன்மையான நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு போதித்தரணும். கடந்த நாட்களை எல்லாம் நான் எப்படி கழித்து போட்டேன்? ஒரு
கதையை போல் கழித்து போட்டேன். ஹல்லேலூயா. ஒரு கதை புஸ்தகம், ஒரு ஸ்டோரி புக் வாசிக்கிற போது ஒவ்வொரு பேஜா ஹல்லேலூயா தாண்டி கடைசியில the end. Praise the Lord. முற்றிட்டு. Praise the Lord. முடிந்தது. ஹல்லேலூயா. பக்கங்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டுகிறாய், கடைசி பக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திடீரென்று இது ஹல்லேலூயா முடிந்துவிடும். Praise the Lord. அப்பொழுது நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை செலவழித்தோம் என்று சொல்லி அவருக்கு கணக்கு சொல்லணும். Praise the Lord. வாழ்க்கையை நிலத்தை வியர்த்தமாக்கி கனி கொடாமல் இனி வாழ வேண்டாம். ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கிறவளாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட தாளந்துகள், நீ பெற்றுக்கொண்ட கிருபைகள், நீ பெற்றுக்கொண்ட வரங்கள், நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நீ பெற்றுக்கொண்ட பௌதீகமான நன்மைகள், Praise the Lord, இவற்றை ஹல்லேலூயா ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஹல்லேலூயா ஒரு அனுபவத்துக்கு நேராய் ஏன் நீ மாற்றவில்லை? ஹல்லேலூயா. வியர்த்தமாய் இருக்கிறது. ஏன் இது என் நிலத்தை கெடுக்கிறது? Praise the Lord. Hallelujah. ஏன் இது என் நிலத்தை கெடுக்கிறது? ஷபாபாலதினாட்டாரியா. Praise the Lord. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, Praise the Lord. நீ பெற்றுக்கொண்ட தாளந்து எங்கே? நீ பெற்றுக்கொண்ட கிருபை எங்கே? நீ பெற்றுக்கொண்ட வரங்கள் எங்கே? நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எங்கே? Praise the Lord. ஹல்லேலூயா. இலைகளோடு நிற்கிறது உண்மைதான், ஆனால் ஒன்று கனி இருக்கிறதா? பௌதீகமான இலைகள் இருக்கிறது, செழிப்பாய் இருக்கிறார். வெளியே பார்த்தால் ஹல்லேலூயா உன்னிலே கனி இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் இயேசு உன் இலைகளுக்குள்ளே கனியை தேடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பசியாற்றத்தக்க கனி உண்டா என்று இயேசு தேடுகிறார். ஷாலாரிமீதபனாட்டாரி உடபலபரபனபலபருஷபராலாதி நாட்டாரி பின்னதலாஜி சசவலூரி. ஹல்லேலூயா. 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 கனி தேடி இயேசு தம்முடைய தோட்டத்துக்கு வருகிறார். என் நேசருக்கு புசிக்கத்தக்க ஒரு கனி என்னிடத்தில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றே, வேலி கட்டப்பட்ட தோட்டமே, இயேசு உன்னிலே கனி தேடி வருகிறார். சபையே, உன்னிடத்தில் கனி இருக்கிறதா? ஷரமெனபது நாட்டாரியா. ஹல்லேலூயா. 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 உடைய வாழ்க்கையில எத்தனை வருஷங்கள் கடந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. நம்மை விட வயது குறைந்த பலரும் இன்றைக்கு உலகத்தில் இல்லையே. நம்மை விட ஆரோக்கியமுள்ள சுகதேகிகளும் ஆயிருந்த பலரும் இன்றைக்கு உலகத்தில் இல்லையே. நம்மோடு படித்தவர்கள் பலரும் இல்லையே. நம்மோடு வேலை செய்தவர்கள் பலரும் இல்லையே. நம்முடைய உறவினர்கள் பலரும் இல்லையே. அவர்கள் எல்லாம் இந்த அனித்தியமான உலகத்தை விட்டு நித்தியத்தை நோக்கி கடந்து போய் விட்டார்களே. நமக்கு அழைப்பு எப்போது வரும் என்று தெரியாதே. இன்னும் நாம் வெறுமனே இருப்பானேன், இன்னும் நிலத்தை கெடுப்பானேன், இன்னும் சோம்பலாயிருப்பானேன். ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்க அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், வல்லமைகள் இவற்றை கொண்டு மக்கண்டு கனி கொடுக்க தவறு என நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும்,
கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறான் ஆயத்தமாகோ, ராஜா வருகிறான் ஆயத்தமாகோ. இயேசு வருகிறான் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறான் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொஞ்சுகள் தகந்திட வேண்டும். தோழலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். தோழலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரு. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரு. ராஜா வருகிறான் ஆயத்தமாகோ, ராஜா வருகிறான் ஆயத்தமாகோ. இயேசு வருகிறான் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறான் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொண்டுகள் தகந்திட வேண்டும். தோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். தோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து நோன்னிருவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து நோன்னிருவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இந்த செழிப்பான திராட்சை தோட்டத்துல உன்னை நட்டது, உனக்கு கொத்தியேறு போட்டு தண்ணீர் பாய்ச்சினது, இதெல்லாம் நீ கனி கொடுக்க வேண்டும் என்கிறதற்காக அத்தியே உன்னிலே ஆண்டவர் கனி தேடி கலலியே வருகிறார். கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் கோடரியானது உன் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியோடு கலலை கோடரியானது இப்பொழுதே மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவே, இன்னும் நீ மனம் திரும்பவில்லையா? இன்னும் நீ ரட்சிக்கப்படவில்லையா? இன்னும் நீ வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளவில்லையா? இன்னும் நீ ஆண்டோடு வருகைக்காய் ஆயத்தப்படவில்லையா? பிரைஸ் தி லார்ட். நியாய தீர்ப்பின் கோடரியானது வேறொருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச காலத்தில் விட கோபம் பற்றி எரியும்.
அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடத்தில் சொல்லு, என்னுடைய வாழ்க்கையில் இல்லாத நன்மைகளை தந்தீர். வீடு வாசல் நிலபுலன்கள் வாகனங்கள் எல்லாவற்றையும் தந்தீர். இது ஒண்ணு நான் எதிர்பார்க்கலையா? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு குடிசையாக இருந்தா போதும்னு நினைச்சேன். எனக்கு நல்ல வீட்டை கொடுத்தேன். ஏதாவது பிழைக்கிறதுக்கு ஒரு சின்ன தொழில் இருந்தா போதும்னு நினைச்சேன். எனக்கு நல்ல தொழிலை கொடுத்தேன். எல்லா வசதிகளை தந்தீர், நன்மைகளை தந்தீர். ஆண்டவரே, என்னை செழிப்பான ஒரு தோட்டத்தில் என்னை நட்டீர். எனக்கு நீர் பாய்ச்சி உரமிட்டு என்னை வளர்த்தினீர். ஆனாலும் நீர் எதிர்பார்த்த கனியை கொடுக்க முடியாமல் போயிட்டு எனக்கு மன்னியும் என்று சொல். ஹல்லேலூயா. ஓரிகமலதி நாட்டாரி பிலபரபர நமஷபரபர நமட்டாரியா ஓடபோலோரோலோரோல லட்சபரபர நமட்டாரி ஜலக்கபரபர நமட்டாரி நமட்டாரியா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவரிடத்தில் பிச்சையாய் பெற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் பிச்சையாய் பெற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. நம்முடைய பலனோ சாமர்த்தியமோ திறமையோ அல்ல, எல்லாம் அவருடைய கிருபை. இனியாகல நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆற்றுவோம். பிரைஸ் தி லார்ட். நாம், நம் குடும்பம், நம் சபை ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறதா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபாலாதீன உஷபாலாதீனாட்டாரியா ஜாலக்கமரிபில பரோதோஷமனாதீனாட்டாரி மினவதவனிச. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இணை பகலில் ஆண்டவருக்கு அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இனி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆற்றுவேன். இனி நீர் தருகிற சமயம் எல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் நான் வாழ்வேன். உம்முடைய ஊழியத்தை செய்வேன், ஆத்மாதாயம் செய்வேன். உமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சோதரங்கள் பரலோகத்தின் அன்புள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பகற்காலத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலும் உலகத்தின் நானாபாங்கள் வீடுகளிலும் அங்குமிங்குமாய் கூடிக்கொண்டு தேவரீருக்கு ஆராதனை செய்ய நீர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன் ஆனபடினால் தூர இடங்களிலிருந்து இவ்வாராதனை கலந்து கொண்ட அருமையான நம்முடைய பிள்ளைகளோடும் நம்முடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இவ்வளவு சுகபலனை எங்களுக்கு தந்தீரே, இவ்வளவு நன்மைகளை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தீரே. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதார விந்தங்களிலே நாங்கள் பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையின் மேடு வெள்ளங்களில் நீர் எங்களோடு கூட இருந்து எல்லாரும் கைவிட்ட போது, எல்லாரும் தங்கள் வீட்டு வாசல்களை ஆண்டவரே கொட்டி அடைத்து கொண்ட போது, எங்கள் ஆண்டவர் பரலோகத்தின் வாசலை திறந்து எங்களை ஆசீர்வதித்தேன். அநேகர் தங்கள் முகங்களை மறைத்து கொண்ட போது, தங்கள் கைகளை மடக்கி கொண்ட போது, நீர் எங்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உம்முடைய கையை திறந்து எங்களை நன்மையால் திருப்தியாக்குறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பசித்திருந்த நாட்கள், வீடு வாசல் இல்லாதிருந்த நாட்கள், ஆண்டவரே பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் ஆண்டவர் கொத்தி தண்ணீர் பாய்ச்சி எருப்போட்டு வேலை கட்டி எங்களை பாதுகாத்தது உமக்கென்று கனி கொடுக்கும்படியாய். ஆண்டவரே, இனி உள்ள நாட்கள் கனி கொடுக்கிற நாட்களாய் தீர கர்த்தர் கிருபை தரும்படியாய் நம்முடைய சமூகத்தை நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து மக்கென்று ஒப்பு கொடுத்து, சூழ்நிலைகள் அனுகூலமோ பிரதிகூலமா இருந்தாலும் மக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாற்று கர்த்தனை கிருபை தரும்படியா நம்முடைய சமூகத்தை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் எங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் கூட இருந்த நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத நிலைமையில ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே, வெறும் பூஜ்ஜியத்துல மாத்திரம் நம்பிக்கொண்டு இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இந்த நாள் வரை ஆண்டவரை செய்ய நிற்கிறவை தந்தீர். என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் உம்முடையதப்பா. எங்களுடைய திறமையோ சாமர்த்தியமோ அல்ல தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதிருந்தோம், வெறும் கையர்களாயிருந்தோம். எங்கள் தெய்வம் எங்களை ஆசீர்வதித்தீர். இந்த வருஷம் முழுவதிலும் ஊழியத்தின் பாதையில் எங்களோடு கூட இருந்த நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முழங்கால் நின்று இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த மக்களுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, தங்களுடைய பொருளாலும் முதற்பலர்களாலும் காணிக்கைகளாலும் இந்த ஊழியத்தை தாங்கின மக்களுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
பல விதங்களில் எங்கள் ஊழியத்தில் எங்களோடு தோள் கொடுத்து ஒத்துழைத்த எல்லா மக்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கணும்ப்பா, அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கணும். அவர்கள் மேல் கிருபையை நீர் கட்டளையிடணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பணும். பௌதிகமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. கைட்டு தொழில்களை மிருக ஜீவன்கள், பெயர் பெற்ற நிலபலன்கள், வாகனங்கள், தொழிற்கூடங்கள் எதை கொடுத்திருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். கடன் கஷ்டங்கள், வியாதி, துன்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவித்தருளும்படியாய் இவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளை நாடி ஜெபித்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை கொடுத்து கர்த்தர் நடத்தி செல்லும்படியாய் இவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களை விட்டு தூரமான இடங்கள், அந்நிய தேசங்கள் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கங்கே நம்முடைய காவலுக்குள்ள வைத்துக் கொள்வோம் ஆண்டவரே. நெரிசமாத்திர குளிர் காலத்துல நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பக்கத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. தேசத்தினான பகுதிகளில் தொற்றுகளினாலே ஆண்டவரே அநேகர் கஷ்டப்படுகிற போது பிள்ளைகளை எந்த தீமைக்கு ஒப்புக்கூடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். இராணுவத்திற்கு பிள்ளைகளை எங்கே பாதுகாப்புக்குள்ள வைத்துக் கொள்ளும். குடும்பங்களிலிருந்து விவாகமாகி ஆண்டவரை தூர இடங்களில் போய் தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக, படிப்பு கெடுத்த காரியங்களுக்காக ஆண்டவரே போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்கு அடுத்த காரியங்களுக்காக போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் அங்கங்கே பாதுகாவலுக்குள்ள வைத்து நடத்தும்படியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேற்கத்திய நாடுகளிலும் வளைகுடா நாடுகளிலும் ஆண்டவரே இந்த பெருந்தொற்று நிமித்தமாய் கஷ்டப்படுகிற அருமையான பிள்ளைகளின் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களில் போகிற வருகிற தங்குகிற வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டோடைய கரமே கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் இந்த பெருந்தொற்றினால எந்த விதமான கஷ்டங்களும் தேசத்து மக்களுக்கு ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. ஜனாதிபதிக்காய், பிரதமருக்காய், அமைச்சர்களுக்காய் ஆண்டவரே, முதலமைச்சருக்காய், அமைச்சர்களுக்காய் ஆண்டவரே, அதிகாரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாவட்ட ஆட்சியருக்காய் மற்றும் அதிகாரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் கர்த்தருடைய கரங்கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேசத்திலே நீதியும் நேர்மையும் சுபிட்சம் உண்டாக கர்த்தர் கிருபை தரும்படியாக அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆங்காங்கே தங்களுடைய ஊழியத்தில் ஏற்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்கள் குடும்பங்களை, இனஜன பந்துக்களை, ஊரை உறவை விட்டு ஆண்டவரே தூரமான இடங்களிலும் மலைவாழ் மக்கள் மத்தியிலும் போய் ஊழியர் செய்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவருடைய குடும்பங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை போல கூடி ஆராதிக்க ஒரு ஜெப வீடு இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடி ஆராதிக்கத்ததான ஆண்டவரே ஒரு இடத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிப காலத்திற்கு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு சித்தமான காலம் வரையும் அவர் சுகத்தோடு பலத்தோடு எழுந்திருந்து நடந்து திரிந்து தங்கள் கடமைகளை செய்யத்தக்க சுகபலனை கொடுக்கணும்ப்பா ஆண்டவரே. நம்மளுக்கு உதவி செய்யணும்ப்பா, உதவி செய்யணும். சொந்தமாய் தங்களுடைய கடமைகளை செய்யத்தக்க சுகபலனை கொடுத்து கண்ணுங்கண்ணு போல கர்த்தர் காத்துக்கொள்ளும். கற்போதிகளுக்காக ஜெபிக்கிற பலவீன நேரங்களுடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். கண்ணின் கருமை போல கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலே பிள்ளைகள் பலவிதமான நெருக்கங்களை அனுபவித்தார்கள் ஆண்டவரே. வருகிற நாட்கள் எழுத வேண்டிய தேர்வுகளை நல்லபடியாக எழுத உதவி செய்வீராக. படிப்பு கிடந்த காரியங்களில் இருக்கிற தடைகளை மாற்றி கர்த்தர் நன்மையான இவுகளை கொடுப்பீராக. வேலைகளுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு வேலைகளை தாரும் ஆண்டவரே. வெளிநாடுகளில் போய் நினைத்த வேலை கிடைக்காமலும் ஆண்டவர் வேலைக்கான சம்பளம் கிடைக்காமலும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நம்முடைய கரம் கூட இருக்கு. குடும்ப வாழ்க்கையில ஒரு குழந்தை இல்லாதனால இரவும் பகலும் கண்ணீர் விட்டு மற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளோடு போகிற போது ஆண்டவரே பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும். அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சத்துருக்களுக்கு ஜெபிக்கிறோம், எங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம், எங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு ஜெபிக்கிறோம், எங்களுக்கு நஷ்ட கஷ்டம் கொடுக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஆலயத்துக்கு சுற்றும் இருக்கிற குடும்பங்களுக்காக, இந்த சந்தையிலும் சுற்று வட்டாரத்திலும் தொழில் செய்வர்கள் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. தங்களுடைய தேவைகளுக்காய், தங்களுடைய பிள்ளைகளுக்காய், தங்களுடைய குடும்பத்தின் வருமானத்திற்காய் ஆண்டவரே உறவுகளாய் அல்லது சுமடு எடுத்து கஷ்டப்படுகிற இந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர்
ஆசீர்வதிப்பீராக. அவர்களோடு கிருபையின் கரம் கொடு எல்லாருடைய கஷ்டங்களையும் மாற்றம், நல்ல சுகபலனை ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் கண்ணின் கண்ணு போல காத்துக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்தை நான் செபிக்கிறேன். அங்கங்கே வீடுகளில் மற்றும் இருந்த இந்த ஆராதனை கலந்தோடு எல்லா மக்களோடும் தேவரே தம்முடைய பிரசன்னத்தை வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடுற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற ஆண்டுகளோடு வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும் உதவி செய்யும். அவருடைய ஆண்டவரே அவருடைய வருகை பிந்துமானால் 2021 வருஷம் ஆண்டவரே சந்தோஷமான மகிழ்ச்சியும் வெற்றியோடு நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தரும்படி அவருடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் கிருபை கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் என்னவென்று சதா காலங்கள் நம் அனைவரோடும் உலகமுள்ள சகல பரிசுத்தவங்களோடு தங்கி தாபரிப்பதாக. தெரு சமாதான பாக்கியோ, தெரு சமாதான பாக்கியோ, தாசரில் சிறப்புடன் அருள்க இப்போ. அருமையின் வேதத்தை அருளிய பரனே அல்லேலூயா ஆமென். அருமையின் வேதத்தை அருளிய பரனே அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். பிரைஸ்.